விழாவில் பங்கேற்றிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, உயிரின் உயிரான அன்பு விடுதலை சிறுத்தைகள், திருப்பூர் ஒன்றியத்திலிருந்து வருகின்ற முன்னணி பொறுப்பாளர்களே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, உயிரின் உயிரான அன்பு விடுதலை சிறுத்தைகளை அழைக்கிறீங்களா? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி கலந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த 3 பொருளில் இந்த செயற்குழுவானது நடைபெறுகிறது. இந்த செயற்குழுவில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கக்கூடிய வகையில் தொடக்கமாக இதன் நோக்கங்களை விளக்கி உங்களிடையே பேசுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தோழர்களே, முதலாவது பேசப்படும் பொருள் வருகிற ஜூலை 19ஆம் தேதி மறைமலை நகரில் செங்கற்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டங்களின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கேற்று ஒரு மாபெரும் சிறப்புரையை வழங்கிட இருக்கிறார்கள். அண்மையில் இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கிற மக்களை சாதியின் பேரால் மதத்தின் பேரால் பிளவுபடுத்தக்கூடாது, மக்களை அந்நியப்படுத்துகிற ஒரு முயற்சியை அரசு கைவிட வேண்டும். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டத்தை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையில் திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் ஒரு மக்கள் திரள் எழுச்சி பேரணியை தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையில் நாம் நடத்தி முடித்தோம். அந்த பேரணியில் நிறைவேற்றியிருக்கிற அந்த தீர்மானங்களை விளக்குகிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மறைமலை நகரில் நடத்திட வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் கூட உடனடியாக செங்கற்பட்டு வேண்டாம், மறைமலை நகரில் நடத்துங்கள் என்று சொல்கிற அளவில் மறைமலை நகர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னணி ஒரு களமாடுகிற ஒரு பணியாக உருவாகியிருக்கிறது. எனவே மறைமலை நகரில் இந்த மாபெரும் ஒரு தீர்மானங்கள் விளக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தை நாம் எப்படி சிறப்பிக்க போகிறோம்? சங்கை தமிழரசன் அவர்களும் தம்பி தென்னவன் அவர்களும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கட்சிக்கு தலைமையிலிருந்து மேடை அமைக்கிற பணியாக இருந்தாலும் சரி, ஒளிபெருக்க அமைக்கிற பணியாக இருந்தாலும் சரி, பந்தல் அமைக்கிற பணியாக இருந்தாலும் சரி, ஒரு சிவா என்கிற ஒரு தலைமை ஒரு பந்தல் அலங்காரம் செய்பவரை அழைத்து வந்து இந்த நம்முடைய நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துகிறோம். இந்த பேரணி திருச்சியில் நடந்து இல்லையா, அதுக்குமே அவர் தான் பண்ணார். இப்போ விருதுகள் வழங்கும் விழா இப்போ கலைவாணர் ரங்கத்தில் தலைவர் நடத்தினார் இல்லையா,